பாருங்க, தேவனுடைய பிள்ளைகள் இதெல்லாம் உணர வேண்டும். ஆராதனை என்பது மகிமையுள்ள ராஜாவை, கனத்தையும் ஸ்தோத்திரங்களையும், மகிமையுள்ள ராஜாவை துதிகளை நாம் ஏறெடுக்கிறோம். நீங்கள் துதிகளை ஏறெடுக்கும் பொழுது நம்ம நல்லா ஆராதித்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். நம்ம ஆராதித்து ராஜா நாமத்தை தொழுது கொள்கிறோம். ஸ்தோத்திரித்து ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தி 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 அவருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்துகிறோம். நீ மகிமைப்படுத்த படுத்த படுத்த உனக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா வல்லமைகளையும் தேவனாகிய கர்த்தர் முறியடித்துக் கொண்டே இருப்பார். எங்கேயோ தூர ஊருக்குள்ளேயும் தூர தேசத்துக்குள்ளேயும் உன்னுடைய இரத்த உறவினர்கள் எங்கேயோ இருந்திருக்கலாம், எங்கேயோ இருந்திருக்கலாம். நீ இங்க துதிகளை ஏறெடுக்கும் பொழுது தூரத்தில் உள்ளவர்களை அந்த துதி ஒரு கோட்டையாக மூடி மறைத்து காத்துக்கொள்ளும் தேவச்சனமே. ஆராதனை என்பது நீங்கள் விடுதலை ஆகிற ஒரு நேரம், இது புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று. இரண்டாவது, ஆராதனை என்பது சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற அந்த யூத ராஜாவை மகிமைப்படுத்துகிறது தேவச்சனமே. ஜெபம் என்பது என்னவென்றால் நம்முடைய விண்ணப்பத்தை ராஜாவுக்கு அறிக்கை செய்கிறது. நம்ம குறைகளை, நம்முடைய பிரச்சனைகளை ஆண்டவரிடத்தில் சொல்கிறது. அதுதான் ஜெபம். பைபிள் வாசிப்பது மெசேஜ் மூலமாக தேவனுடைய ஊழியக்காரர்கள் கொடுப்பார்கள். அவர்களை மறைத்து ஆவியானவர் பேசுவார். அநேக பேர் சொல்வார்கள், நீங்கள் பைபிள் வாசிங்க வாசிங்க, பைபிள் படிங்க படிங்கன்னு சொல்லிட்டு. ஏன் தெரியுமா? நீங்க ஜபத்தின் மூலமாக உங்களுடைய குறைகள் ஆண்டவரிடத்தில் ஒப்புவிக்கிறீங்க. ஆண்டவர் உங்களிடத்தில் எப்படி பேசுவார்? இந்த வார்த்தை மூலமாக தான் பேசுவார். இதுதான் இந்த மூன்றுடைய அர்த்தங்கள். இது தேவனுடைய பிள்ளைகள் விளங்கிக் கொள்ள வேண்டும். தேவனுடைய பிள்ளைகள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இங்கு கொடுக்கிற மெசேஜ் எங்க சபையில் நான் கொடுக்க மாட்டேன். கால் பைச்சந்திர சபையில நான் கொடுக்க மாட்டேன். அங்க கொடுக்கிற மெசேஜ் இன்னைக்கு சாயங்காலம் நாங்க வேலூர் காட்பாடி வாரம் வாரம் போவோம். அங்க ஒரு சபை இருக்கிறது. அங்க கொடுக்கிற மெசேஜ் நாங்க அங்க கொடுக்க மாட்டோம். ஆவியானவர் அந்த இடத்துக்கு என்ன பேச கிருபையுள்ளவராய் இருக்கிறாரோ, எங்க ஆவி ஆத்மா சரீரத்தையோட சமூகத்தில் ஒப்புக்கொண்டு, ஆண்டவரே இந்த ஜனங்களுக்கு, உம்முடைய பிள்ளைகளுக்கு தகப்பனே நீர் எப்படி போஷிக்க விரும்புகிறீரோ, நீர் எப்படி நடத்த விரும்புகிறீரோ, உம்முடைய ஜனங்களை நீர் நடத்தும் ஆண்டவரே. உம்முடைய ஜனங்களை நீர் நடத்தும் ஆண்டவரே. ஆரம்பத்து நாட்களில் ஒரு தேவ மனுஷர் மரித்திருக்கிறார். ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்பாக சாம் சகோதரை அன்றென்றுள்ள அப்பம் தெரியும் நினைக்கிறீங்க நிறைய பேருக்கு. பாத்தீங்கன்னாக்கா பைத்தியம். ஒரு மெசேஜ்னா எனக்கு ரொம்ப பைத்தியம். ஆரம்பத்து நாட்கள்ல நான் என்ன ஆண்டவரிடத்துல கேட்டேன்னா, ஆண்டவரே சாம் சகோதரர் அக்கள் போலவே என்னையும் மாற்றுங்க. எதுல தெரியல மாற்றுங்கன்னு கேட்டேன். அவருக்கு அவ்வளோ பெரிய தப்பு இருக்குது, எனக்கு அவ்வளோ பெரிய தப்பை கொடுங்க ஆண்டவர். இது உண்மை. பாபு சபாலையில நான் ஊழியம் செய்து கொண்டிருந்த சபை இருக்கிறது. ஆரம்பத்து நாட்கள்ல அந்த சபையில சீனியர் பாஸ்டர் வந்து பார்த்தா சொல்லுவாருங்க, சாம் ஜபுதர் ஐயா மாதிரி இப்போ உங்களுக்கு தப்புன்னு இருக்குது பிரதர் அருண் அப்படின்னு பாருங்க. ஆரம்பத்து நாட்கள் நான் அதுதான் கேட்டேன், ஆண்டவரே சாம் ஜபுதர் ஐயா மாதிரியே எனக்கு தகப்பனை தப்பே கொடுங்க. அவர் மாதிரியே ஒரு கால் நானு பாத்தீங்கன்னா ஒரு போலிய கால், அதே மாதிரி நான் தாவி தாவி நடக்க ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க. ஆரம்பத்து நாட்கள் நான் அப்படி இருந்தேன். மனுஷனை பார்த்து தேவச்சானே. அவர் மரித்த செய்தி, நான் ஹைதராபாத்ல ஊழியத்துக்கு போயிருந்தேன். அவர் மரித்த செய்தி கேள்விப்பட்ட உடனே நான் என் மனைவியும் நான் அழுத, ஒரு அபார்ட்மெண்ட்ல ரூம் எடுத்திருந்தோம். நான் அழுது பாத்தீங்கன்னாக்கா பக்கத்துல இருக்க அபார்ட்மெண்ட்ல என் மனைவி அழாத அவ்வளோ அவர் மேல நான் அன்பு வைத்திருந்தேன். நாட்கள் போக 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 ஆவியானவர் என்னிடத்துல பேசினார், மகனே நீ மனிதனுடைய அடிச்சுவடல் நடந்தா மனிதன் பலவீனம் உள்ள மண்பாண்டம்,
நீயும் பலவீனமுள்ள மண்பாண்டமாய் மாறிவிடுவாய். நமக்கு முன்னுதாரணம் யார் தெரியுமா? ஒரே ஒருவர் தான், இயேசு. நம் ரட்சகர் இயேசு ஒருவர் மாத்திரம்தான் தேவச்சனமே. தேவனுடைய பிள்ளைகள் கிறிஸ்தவர்கள் நம் முன் அடையாளம் எந்த மனுஷனோ எந்த நீதிமான அல்ல, ஒரே ஒருவர் தான். அந்த ஏகானந்த நித்திய சக்கரவர்த்தியாய் விட்டிருக்கிற சர்வ வல்லமுள்ள நம்முடைய ரட்சகர் இயேசுவானவர் மாத்திரம்தான். தேவச்சனமே, பேசிக்கொண்டிருக்கிற நேரத்துல 2 ஷோல்டர் பகுதி மேல ஆண்டுடைய வல்லமை நிரப்பிக் கொண்டே இருக்கிறது. இந்த இடம் முழுவதும் தேவ ஆவியானவர் உலாவி கொண்டிருக்கிறார். இந்த இடம் முழுவதும் தேவனுடைய பிரசன்னத்தை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். ஏதோ உங்களை பெருமைப்படுத்த வேண்டும் என்று எனக்கு ஒன்னும் அவசியம் இல்லை. உங்களை பெருமைப்படுத்தினால் எனக்கு ஏதாவது லாபம் உண்டா? என்ன பரலோகத்துக்கு கொண்டு போவீங்களா? நீங்க என் ஆத்துமாக்கு நான் தான் பதில் கொடுக்க வேண்டும். என் ராஜாவை, ராஜாதி ராஜர், கர்த்தாதி கர்த்தரை நான் மகிமைப்படுத்தினால்தான் தேவச்சனமே. இந்த இடம் முழுவதும் தேவனுடைய மகிமையினால நிரம்பி இருக்கிறது. தேவனுடைய மகிமை இந்த இடம் முழுவதும் சூழ்ந்திருக்கிறது. க்ளோரி. அப்பா நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சரி, ஆண்டவருடைய அடிச்சுவடல நடக்க வேண்டும் என்று ஒரு 27 ஜபங்கள் தன்மைகளை குறித்து இந்த இடத்தில் நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் இந்த நாளைக்கு ஒரே ஒரு ஜப தன்மை குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம். பாருங்க, கொஞ்சம் சரிங்களா? இயேசு எப்படி ஜெபித்தார், எந்த இடத்துல ஜெபித்தார், சிலதை மாத்திரம். ஏன்னா எனக்கு நேரம் இல்லை. எங்க சபைக்கு 10:30 மணிக்குள்ள நான் போகணும். மெசேஜ் கொடுக்கிறதுக்கு 10:30 மணிக்குள்ள போகணும். அதனால எவ்வளவு சீக்கிரம் முடியுது அவ்வளவு சீக்கிரம் உங்களுடைய சிந்தனைக்குள்ள, உங்களுடைய இருதயத்துக்குள்ள, உங்களுடைய ரத்த நாளங்களுக்குள்ள, உங்களுடைய அணுக்களுக்குள்ள, உங்களுடைய எலும்புகளுக்குள்ள இந்த வார்த்தை எப்படி போக வேண்டும் என்று ஆவியானவர் பேச விரும்புகிறார். பேசுகிறோம் தேவச்சனமே. உச்சி முதல் உள்ளம் பாதவரை நாடு நரம்பு மாம்சம் ஒவ்வொரு அணுக்களிலும் இந்த வார்த்தை உருந்து பாய வேண்டும் அவருடைய பிள்ளைகளுக்கு. அல்லேலூயா. நான் சொல்லிட்டேன், அமைதியாவே இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு கொண்டே இருக்கணும். ஒருவருக்கு ஒருவர் பார்க்காதீங்க. மெய்யாகவே இயேசுவின் நாமத்தினால் நீங்கள் இந்த வேளை துதிகளை ஏறெடுத்துக் கொண்டே இருக்கும் பொழுது ஒரு விடுதலை பார்ப்பீர்கள், ஒரு அபிஷேகத்தை பார்ப்பீர்கள், ஒரு ஆசீர்வாதத்தை பார்ப்பீர்கள். உங்க குடும்பத்துல தடைப்பட்ட எல்லா வல்லமைகளையும் ஆண்டவர் முறியடித்து அவருடைய மகிமைக்குள்ள உங்களை நிரப்ப அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. முதலாவது பாத்தீங்கன்னா தேவச்சனமே, அதிகாலையில் ஆண்டவர் ஜெபித்திருக்கிறார். மார்க்கு 1ஆம் அதிகாரம் 35வது வசனம். இரண்டாவது சாயங்காலத்திலே ஆண்டவர் ஜெபித்திருக்கிறார். சாயங்கால வேளையிலே ஆண்டவர் ஜெபித்திருக்கிறார். மத்தேயு 14ஆம் அதிகாரம் 23வது வசனம். மூன்றாவது ஆண்டவர் இரவு முழுவதும் ஜெபித்திருக்கிறார். லூக்கா 6ஆம் அதிகாரம் 12வது வசனம். நாலாவது ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது ஆண்டவர் ஜெபித்திருக்கிறார். லூக்கா 3ஆம் அதிகாரம் 21வது வசனம். உபவாசித்து ஆண்டவர் ஜெபித்திருக்கிறார். உபவாசித்து ஆண்டவர் ஜெபித்திருக்கிறார். ஐந்தாவது மத்தேயு 4ஆம் அதிகாரம் 2வது வசனம். தனிமையிலே ஆண்டவர் ஜெபித்திருக்கிறார். தனிமை நேரங்களில் ஆண்டவர் ஜெபித்திருக்கிறார். லூக்கா 5ஆம் அதிகாரம் 16வது வசனம். சீஷர்களோடு சேர்ந்து ஆண்டவர் ஜெபித்திருக்கிறார். லூக்கா 9ஆம் அதிகாரம் 18வது வசனம். முழங்கால் படியிட்டு இரட்சகர் ஜெபித்திருக்கிறார். லூக்கா 22ஆம் அதிகாரம் 41வது வசனம். தரையிலே விழுந்து ஆண்டவர் ஜெபித்திருக்கிறார். மார்க்கு 14ஆம் அதிகாரம் 35வது வசனம். பலத்த சத்தத்தோடு இரட்சகர் ஜெபித்திருக்கிறார். எபிரேயர்
5ஆம் அதிகாரம் 7வது வசனம். கண்ணீரோடு ஆண்டவர் ஜெபித்திருக்கிறார். லூக்கா 19ஆம் அதிகாரம் 41வது வசனம். ஆத்துமா பாரத்தோடு இரட்சகர் ஜெபித்திருக்கிறார். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 12வது வசனம். வியாகுலத்தோடு ஜெபித்திருக்கிறார். லூக்கா 22ஆம் அதிகாரம் 44வது வசனம். பெருமூச்சு விட்டு ஆண்டவர் ஜெபித்திருக்கிறார். மார்க்கு 7ஆம் அதிகாரம் 34வது வசனம். ஊக்கமாய் ஆண்டவர் ஜெபித்திருக்கிறார். லூக்கா 22ஆம் அதிகாரம் 44வது வசனம். உத்தரவாதத்தோடு ஆண்டவர் ஜெபித்திருக்கிறார். யோவான் 17ஆம் அதிகாரம் 9வது வசனம். கண்களை பரலோகத்துக்கு நேராக ஏறெடுத்து ஆண்டவர் ஜெபித்திருக்கிறார். யோவான் 11ஆம் அதிகாரம் 41வது வசனம். தீர்க்கதரிசனமாக ஆண்டவர் ஜெபித்திருக்கிறார். க்ளோரி. லூக்கா 19ஆம் அதிகாரம் 42வது வசனம். ஆசீர்வதித்து ஜெபித்திருக்கிறார். மத்தேயு 14ஆம் அதிகாரம் 19வது வசனம். விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு ஆண்டவர் ஜெபித்திருக்கிறார். தன்னுடைய பிள்ளைகளுக்காக விசுவாசம் ஒழிந்து போகாதபடி தன்னுடைய பிள்ளைகளுக்காக இரட்சகர் ஜெபித்திருக்கிறார். லூக்கா 22ஆம் அதிகாரம் 32வது வசனம். ஜெபிக்க தூண்டுகிறார் அவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 40-41 வசனம். ஜபத்தை முக்கியத்துவப்படுத்துகிறார். எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று ஆண்டவர் முக்கியத்துவப்படுத்தி காண்பிக்கிறார். லூக்கா 11ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்கள். சோதனை நேரத்தில் ஆண்டவர் ஜெபித்திருக்கிறார். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 41வது வசனம். பிதாவின் சித்தம் தம்மில் நிறைவேறும்படி, எப்படியா? பிதாவுடைய சித்தம் தம்மில் நிறைவேறும்படி ஆண்டவர் ஜெபித்திருக்கிறார். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 25வது வசனம். தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். தொடர்ந்து இடைவிடாமல் தொடர்ந்து ஜெபிக்கிறார். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 44வது வசனம். கல்வாரி சிலுவையில பாத்தீங்களா? ஈஸ்டர் பண்டிகைக்கு கல்வாரி சிலுவையில வார்த்தைகள் எவ்வளவு வார்த்தைகள்? 7 வார்த்தைகள். கல்வாரி சிலுவையில அது ஒரு ஜெபம். 7 வார்த்தைகள் ஆண்டவர் ஜெபித்திருக்கிறார். லூக்கா, நான் ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் நான் சொல்றேன். லூக்கா 23ஆம் அதிகாரம் 34வது வசனம். பரிந்து பேசி ஜெபிக்கிறார். பரலோகத்துல பரிந்து பேசி ஜெபிக்கிறார். எங்க தெரியுமா? பரலோகத்துல. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 1வது வசனம். 27 விதமான ஜெபத்துடைய தன்மைகளை குறித்து நம்மை இந்த வேளை ஒவ்வொரு அழைக்கும் போதெல்லாம் ஒவ்வொரு தன்மைகளை குறித்து உங்கள் நடுவில் ஆவியானவர் பேசுவார். தேவச்சனமே, ஒவ்வொரு தன்மைகளை குறித்து ஆவியானவர் பேசுவார். நல்ல ஒரு காரியங்கள் தேவனுடைய பிள்ளைகள் இந்த வேளை விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒரு காரியத்தை எப்பொழுதுமே ஆண்டவருடைய அடிச்சுவடல நடக்க வேண்டும். ஏன்? இரட்சகர் அந்த விண்ணுலகத்தை விட்டு இந்த மண்ணுலகத்துக்கு இறங்கி வர வேண்டும் என்றால் 2 காதுள்ளவன் கேட்க கடவான். இந்த வார்த்தைகளை கேட்க வேண்டும். மூச்சு உங்க சிந்தனைகளை சாத்தான் சிதற வைப்பான். ஒரு மனப்படுத்துங்க. உங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை ஒரு மனப்படுத்துங்க. இரட்சகர் அந்த விண்ணுலகத்தை விட்டு இந்த மண்ணுலகத்துக்கு ஏன் இறங்கி வர வேண்டும் என்றால் ஆண்டவர் உற்று பார்க்கிறார். ஒருவனும் நீதிமான் இல்லை. கொஞ்சம் நீதியாய் இருக்கிறான், மறுபடியும் பாவத்தில் விழுகிறான். உற்று பார்க்கிறார். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் இந்த பூமியில விடுதலை இல்லை. மனித குலத்துக்கு விடுதலை இல்லை. தெய்வம் என்ற தன்மையை அந்த இடத்துல வைத்து மனிதன் என்ற தன்மையை இந்த பூமிக்கு
அவதரித்தார். நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. தெய்வம் என்ற தன்மை 100% அவர் தெய்வம். அந்த தன்மையை 100% தெய்வம் என்ற தன்மையை பரலோகத்தில் வைத்தார். 100% தன்மையை இந்த பூமியில மனிதனோடு மனிதனாய் அவர் சஞ்சரித்து வாழ்ந்து கொண்டு வந்தார். மனிதனுக்கு என்னென்ன உணர்வுகள், பசி, கவலை, கண்ணீர், துக்கம், வியாதி, வறுமை என்னென்ன இருந்ததோ அது சிலதை என் தேவனாகிய கர்த்தரும் கண்ணீர் விட்டார், வியாகுலப்பட்டார், துக்கப்பட்டார், அழுதார். தேவச்சனமே 100% அவர் இந்த பூமிக்கு வந்து ஒரு துளி கூட தன்னிடத்திலிருந்து தெய்வ தன்மையை அவர் காண்பிக்கவில்லை. தெய்வ தன்மையை அவர் காண்பிக்கவில்லை. நல்ல விளங்கிக் கொள்ளுங்க. 100% அவர் பூமியில பிறக்கும் பொழுது ஒரு மனிதனாக தான் இருந்தார். அவருடைய சிந்தனை முழுவதும் என்ன தெரியுமா இருந்தது? இந்த மனித குலத்தை ரட்சிக்க வேண்டும், இந்த மனித குலத்தை மீட்க வேண்டும். இந்த மனித குலம் பாவத்தில் இருக்கிறார்கள், என்னுடைய ரத்தத்தினால் இந்த மனித குலத்தை பரத்துக்கு சேர்க்க வேண்டும். அது ஒன்று மாத்திரம்தான் அவருடைய சிந்தனைக்குள் இருந்தது. தேவச்சனமே, அது ஒன்று மாத்திரம்தான் அவருடைய சிந்தனைக்குள் இருந்தது. கொஞ்சம் யோசித்து பாருங்க. நமக்கு ஒரு முன் உதாரணமாக தான் இயேசுவானவர் இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். எப்படி ஜெபிக்க வேண்டும், எப்படி துதிக்க வேண்டும், எப்படி ஆராதிக்க வேண்டும், எப்படி இரட்சகருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும், எப்படி அப்பா நாமத்தை உயர்த்த வேண்டும், எப்படி பாவத்தை மேற்கொள்ள வேண்டும், எப்படி சாபங்களை மேற்கொள்ள வேண்டும், எப்படி வல்லமைகளை சுட்டெரிக்க வேண்டும், எப்படி சாத்தானுடைய பிடியில் இருக்கிறவர்களை விடுதலை ஆக்க வேண்டும், கட்டுண்ட மக்களை விடுவிக்க வேண்டும், எப்படி நம்ம செபித்து முழங்கால் படிட்டு கதற வேண்டும் என்று நமக்கு ஒரு முன் அடையாளமாக தான் இரட்சகர் இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். தேவச்சனமே, நமக்கு ஒரு முன் அடையாளமாக தான் இறங்கி வந்தார். உங்களை பார்த்து நல்லா என்ன நோக்கி பாருங்க. ஒரு வார்த்தை சொல்கிறேன். ஒரு தெய்வம் இந்த பூமிக்கு பிறந்தார். பிறந்த உடனே ஏன் அவர் ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும்? ஏன் அவர் கரை ஏறினுடனே தேவனுடைய சத்தம் ஆவியானவர் புறா வடிவம் கொண்டு தன் மேல் இறங்கினார்? ஏன் நம்முடைய இரட்சகர் ஞானஸ்நானம் பெற்றவுடனே உபாசித்து ஜெபிக்க வனாந்தரத்திற்கு போக வேண்டும்? யோசித்து பாருங்க. ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இந்த வேளையில தேவச்சனமே, ஒவ்வொருத்தரை பார்த்து ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிற ஒரு வார்த்தை, ஏன் உங்களுக்கு தோல்வி, ஏன் உங்களுடைய குடும்பத்தில் பிரச்சனை, ஏன் உங்களுடைய குடும்பத்தில் வருமானங்கள் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், ஏன் கணவன் மனைவின் நடுவில் போராட்டங்கள், துன்பங்கள், வியாதிகள், கண்ணீர்கள், துக்கத்தின் நடுவில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறோம். ஜெபம் என்கிற ஒரு மகிமைக்குள்ள நீ நிரம்பவில்லை. அதனாலதான் இப்படிப்பட்ட பிரச்சனைக்குள்ள நீ சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறாய். இல்ல நான் ஜெபிக்கிறேன். சிலரை என்ன பார்த்து சொல்லுவாங்க, பாஸ்டர் எங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு பலவீனம் இருக்கிறது கேட்பாங்க. நான் ஒரே ஒன்றுதான், ஜெபிக்கிறீங்களான்னு கேட்பேன். அப்போ ஜெபிச்சேன். எப்போ? 2 நாளைக்கு முன்னாடி ஜெபித்தேன். ஆனா இப்போ ஜெபிக்கிறீர்களான்னு கேட்டேன். இல்ல, எனக்கு நேரம் இல்லை. ஐயா, ஒரு வார்த்தை உங்களை பார்த்து நான் கேட்கிறேன். ஆயுசு நாட்கள் முழுவதும் வாழ்வதற்கு எவ்வளோ நாட்களுக்கு உணவை எடுத்துக் கொள்ளுகிறது? பேசணும். நீங்க ஆயுசு நாட்கள் முழுவதும் வாழ்வதற்கு எவ்வளவு நாட்களுக்கு நீங்க உணவுகளை எடுத்துக் கொள்ளுகிறீர்கள்? இந்த சரீரம், நல்ல விளங்கிக் கொள்ளுங்க, இந்த சரீரம் ஆரோக்கியத்தோடு இருப்பதற்காக உணவுகளை எடுத்துக் கொள்ளுகிறோம். ஆமாவா இல்லைங்களா?
எத்தனை நாட்களுக்கு எடுத்துக்கொள்கிறோம்? சொல்லாயா? இந்த வேலையில் தான் சகோதரிய வாய்ஸே கேட்காது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில நேரங்களை பார்க்கணும், வெடிக்கும் வாய்ஸ். அம்மா வெடிங்களா? ஆண்களோட பெண்கள் தான் அதிகமா பேசுவாங்க. அதெல்லாம் நான் பேசுவேன், உங்கள் நடுவில் நான் பேசுவேன். நேரம் கிடைக்கும் பொழுது எவ்வளவு வார்த்தைகள் பேசுறாங்க ஒரு நாளைக்கு பெண்கள், ஆண்கள் ஒரு நாளைக்கு எவ்வளவு வார்த்தைகள் பேசுறாங்க, அதெல்லாம் எடுத்திருக்காங்க, சர்வே பண்ணியிருக்காங்க. சரிங்களா? என்ன கொஸ்டின் கேட்டேன் அவங்கள பார்த்தேன். வாழ்நாள் முழுவதும் ஆரோக்கியமா இருப்பதற்காக உணவை உட்கொள்கிறோம். எதுக்கு? ஆரோக்கியமா இருக்க வேண்டும் என்று. நம்முடைய ஆத்மா, உள்ளான மனுஷன் பலப்பட வேண்டும் என்றால், பிரச்சனைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றால், உபத்திரங்களை ஜெயிக்க வேண்டும் என்றால், குட்டி சாத்தான்களை, ஏவுதல் நாவைகளை, ரத்த காட்டேரின் கிரிகளை முறியடிக்க வேண்டும் என்றால், ஐயா எதிராளிகளை, சத்துருகளை முறியடிக்க வேண்டும் என்றால், ஒரு நாளைக்கு ஜெபித்தால் போதுமா? ஒருவேளை ஜெபித்தால் ஆயுசு முழுக்கும் நீ சமாதானத்தோடு இருப்பாயா? சாத்தான் உற்று நோக்கிக் கொண்டே இருக்கிறான் அவருடைய பிள்ளைகளை. தேவச்சனமே, உற்று நோக்கிக் கொண்டே இருக்கிறான். எந்த இடத்துல அவருடைய பிள்ளைகளை கீழே தள்ள வேண்டும், எந்த இடத்துல அவர்களை ஆண்டவருக்கு விரோதமாக செயல்படுத்த வேண்டும் என்று தேவச்சனமே, ஜெபம் என்கிற வல்லமையை நீ தரித்துக் கொண்டிருந்தால், எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும், எப்படிப்பட்ட போராட்டங்கள் வந்தாலும், இயேசு என்ற நாமத்தினால் முறியடித்து நீங்கள் மேலே வருவீர்கள். தேவச்சனமே, வாரத்துல ஒரு முறை ஜெபிக்கிறோம். சிலருடைய குடும்பத்துல குடும்ப ஜெபங்கள் பார்க்க முடிகிறது இல்ல. குடும்ப ஜெபம் இல்லாத வீடு கூரை இல்லாததுக்கு சமானம் ஐயா. மழை வருது, வெயில் அடிக்குது, காற்று, குளிர், புயல் காற்றுகள், நீ வாழ்ந்து ஒரு பிரயோஜனம் இல்லை. அந்த கூடாரத்துக்குள்ள இருந்து பிரயோஜனம் இல்லை. நஷ்டம், நஷ்டம். உடைய பொருட்கள நஷ்டம், உடைய சரீரத்தில் நஷ்டம், உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நஷ்டம். விளங்க வேண்டும். இந்த நாளிலிருந்து நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. ஆவியானவர் பிரதிபலிக்கிறார். பரிசுத்தமுள்ள ஆவியானவர் உங்களிடத்துல பேசிக் கொண்டிருக்கிற ஒரு வார்த்தை என்ன தெரியுங்களா? இந்த நாளிலிருந்து எந்தெந்த குடும்பத்துல ஜெபங்கள் இல்லையோ, குடும்ப ஜெபங்கள் இல்லையோ, இந்த நாளிலிருந்து நீ ஸ்டார்ட் பண்ணணும். ஆமென் சொல்லுங்கயா. எனக்கு ஒரு 50 லட்சம் பணம் தரீங்களா? தரீங்களா ஐயா? அதெல்லாம் கேட்க நாங்க வரல ஐயா. இந்த வேலை ஜெபிக்கிறீங்களா தான் நாங்க கேட்க வந்திருக்கிறோம். இந்த வேலை இது நான் கேட்கல. பரலோகம் உனக்காக காத்திருக்கிறது. பரலோகம் திறந்து உனக்காக காத்திருக்கிறது. 1, 2, 3 பேர் எங்கே கூடுகிறார்களோ அவர்கள் நடுவில் வாசம் செய்வேன் சொன்னார். யார் இந்த 1, 2, 3? இல்ல இல்ல இல்ல. யார் இந்த 1, 2, 3? நீங்க. அப்புறம் இந்த 1, 2, 3 யாரு தெரியுங்களா? 1 வந்து கணவர், 2 வந்து மனைவி, 3 வந்து பிள்ளைகள். 1, 2, 3, 4, 5 பிள்ளைங்க கூட இருக்கலாம். பிள்ளைகளை அந்த இடத்துல சேர்த்திருக்கலாம். 1 கணவர், 2 மனைவி, 3வது பிள்ளைகள். 3 பேர் கூடி ஜெபிக்கிறவர்கள் நடுவில் பரலோகம் இறங்கி வருகிறது. பரலோகம் இறங்கி வருகிறது. தேவச்சனமே, பரலோகம் இறங்கி வருகிறது. தேவனுடைய பிள்ளைகள் இந்த நாளிலிருந்து ஒரு தீர்மானத்தை எடுக்க வேண்டும். என்ன தெரியுமா? இசப்பா, நான் இந்த நாளிலிருந்து என் குடும்பத்துல நான் ஜெபிக்கிறேன் ஐயா. என் கணவரை அமர வைக்கிறேன், என் மனைவி அமர வைக்கிறேன், என் பிள்ளைகளை அமர வைக்கிறேன். நான் லாஸ்ட் முறை சொன்னேன், சர்ச்சைக்கு வரலனாங்க சாப்பாடு போடாதீங்கன்ட்டு. பிரேயர் லோக்கல்ல சாப்பாடு போடாதீங்க. உன் பிள்ளைங்களை சீர்படுத்துங்க. ஒப்பனை சொல்லு கொண்டு இருக்கிற வருகிற காலத்துல உன் பிள்ளைகளை ஜெயிக்க முடியாது. இந்த உலகத்தை பாவைச்சில ஜெயிக்க முடியாது. இப்போது நீ
நிர்விசாரணமாய் இருந்து விட்டால், நீ அற்பமாய் இருந்து விட்டால், உலகத்தின் இச்சைகளை, உலகத்தின் பாவத்தை, உலகத்தின் அக்கிரமங்களை, உலகத்தின் மாய வேஷத்துக்குள்ள உன் பிள்ளை சிக்கிக் கொள்ளுவான். அதுக்கு நீதான் பொறுப்பாளியாய் மாறிவிடுவாய். தேவச்சனமே, நீதான் அதுக்கு பொறுப்பாளியாய் மாறிவிடுவார். உன் பிள்ளைங்க சாப்பிடலன்னா அடித்து சாப்பிட வைக்கிறீங்க, அடித்து அமர வைங்க, ஜெபத்துல அடித்து அமர வைங்க. என் பிள்ளைங்க, உண்மையா சொல்றேன், என் பிள்ளைங்க 2 பேர், ஒரு பொண்ணு 7 வயசு, ஒரு பையன் 2 வயசு. 2 வயசு பையன் தம்பி எங்க சபையுடைய யூத் லீடர். என் பையன் என்ன பண்றான்னு கேளுங்க. ஸ்டேஜ் மேல நின்னு நான் மைக்கு பிடிச்சி ஜெபிச்சிருந்தா, என் பையன் நின்னு 2 வயசு பையன், அவனு மைக் பிடிச்சு அவனுக்கு வரது அவன் பேசிருப்பாயா. ட்ரம்ஸ் தட்டுறான், அவனுக்கு சின்ன ட்ரம்ஸ் வாங்கி வச்சிருக்கேன். என் பொண்ணு அமரலனாக்கா என் 4 விரல் என் பொண்ணுடைய சரீரத்து மேல இருக்கும். அடி, அந்த காயங்கள். ஒரே ஒரு பெண்ணு தான், அவ்வளவு செல்லமாத்தன இருக்கு எங்க குடும்பத்துல. என் 4 விரலுடைய காயங்கள் என் பெண் மேல இருக்கும். எதுல கண்ட்ரோல் பண்ண வேண்டும் ஐயா, கண்ட்ரோல் பண்ண வேண்டும். தேவனுடைய பிள்ளைகள், ஐயோ செல்லமா நான் வளர்க்கிறேன், பார்க்க முடியாது. பாவத்தில் விழுந்தால் எழுந்திருக்க முடியாது. படிக்கிற ஸ்கூலுக்குள்ளவே இச்சைகள். பிள்ளைகள் அந்த இச்சையை ஜெயிக்க வேண்டும். யார்? உன்னுடைய ஜெபங்களும் உன்னுடைய முழங்கால்கள் மாத்திரம்தான். இல்லையானால் மேற்கொள்ள முடியாது. உன்னாலே உன் பிள்ளைகள் சாபத்தில் விழுந்து விடுவார்கள். நீ சம்பாதித்து பிரயோஜனம் இல்லை. நீ அவங்களை நன்றாக பார்த்து நல்ல உடைகள் எடுத்து கொடுப்பது பிரயோஜனம் இல்லை. ஆண்டுடைய சமூகம் தான் அவர்களை உயர்த்தும். ஆண்டுடைய சமூகம் தான். சிறு பிள்ளைகளை அமர வைங்க. இந்த நாள்ல நீங்கள் அமருங்க. தேவச்சனமே, விளங்குதா? விளங்குதா? சரி, எடுத்துக்கொள்ளலாம். ஃபர்ஸ்ட் வார்த்தை என்ன சொன்னங்க? ஏன்னா நான் பேசிக்கொண்டே இருப்பேன், நேரம் இல்லை, 1/4 மணி நேரத்துல முடிக்கலாம். மார்க் 1:35 படிங்க. ஒரு விஷயம் யாராவது ஒருவர். அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்துக்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். இன்னொரு விஷயம் படிக்கலாங்களா? அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்துக்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். எப்படியா? அவர் என்பது இயேசுவானவர் அதிகாலையில் இருட்டோடவே எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். உண்மையை ஒத்துக்கணும். இந்த வேலையில காலையில யார் எழுந்து முதல் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கீங்க? 2, 3, 4, 5. இல்ல, உண்மையை ஒத்துக்கிறது நல்லது. உண்மையை சொல்ற, உண்மையை ஒத்துக்கிறது நல்லது. பெருமைக்காக ஐயோ சபைக்கு வந்துட்டுமே, இவங்க என்ன நினைப்பாங்க, அவங்க என்ன நினைப்பாங்க, இல்ல இல்ல நானும் ஒரு ஜப வீரனை போல, ஜப வீராங்கனை போல. புரியுதுங்களா? காலர் புரியுதுங்களா நான் சொல்றது? நானும் ஒரு ஜப வீரனை போல, ஜப வீராங்கனை போல நானும் இருக்கிறேனே சொல்லாமல் உண்மையை ஒத்துக்கிறீங்க. பாத்தீங்களா? இது நல்லது. அப்படி நீங்க பொய் சொன்னீங்கன்னு நினைச்சுக்கோங்க, உங்களுடைய நாவல பிசாசு வந்து குடியிருப்பான். பொய் யாருடைய பிள்ளை தெரியுமா? பிசாசுடைய பிள்ளை. பொய்க்கு எதுக்கு ஈக்குவல் தெரியுங்களா? விபச்சாரத்துக்கு. மேல பொய், உண்மை விபச்சாரத்துடைய மேல பொய். அப்படி இருக்கும் பொழுது தேவச்சனமே, உண்மையொத்துக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனால் நம்முடைய ரட்சகர் நமக்கு முன்னுதாரணமாக இருக்கிறார். இதை தேவனுடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும். இது தேவனுடைய பிள்ளைகள் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் காலையில எழுந்து இருட்டோடவே எழுந்து அவர் ஜெபித்தார். அவர் ஒரு ரட்சகர். அவர்தான் வானத்தையும் பூமியை படைத்த சர்வ வல்லமுள்ள தேவன். அப்படி இருக்கும் பொழுது ஏன் அவர் இருட்டோடவே ஜெபிக்க வேண்டும்? ஜெபிக்க ஜெபிக்க ஜெபிக்கதான்
கட்டுண்ட மக்களை அவர் விடுதலையாக்க முடியும். ஜெபிக்க 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 தான் வியாதி உள்ளவர்களை விடுவிக்க முடியும். ஜெபிக்க ஜெபிக்க தான், அதிகாலையில ஜெபிக்க ஜெபிக்க தான் 18 வருஷம் 30 வருஷம் 40 வருஷம் அடிமைத்தனத்துக்குள் இருக்கிறவர்களை விடுவிக்க முடியும். தேவச்சனமே, ஜெபம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு, அதுவும் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு முக்கியமாக இருக்க வேண்டும். அதிகாலையில் எழுந்து ஜெபிக்கும் பொழுது உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் உண்டு? 2 பாயிண்ட் 3 பாயிண்ட் மாத்திரம் நான் கொடுக்கிறேன் உங்கள் நடுவில். தயவு செய்து நான் சொல்கிறேன், இருட்டோடவே எழுந்து தேவனுடைய பிள்ளைகள் ஜெபிக்க பழகிக் கொள்ள வேண்டும். நான் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன், உரிமையோடு நான் உங்களிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறேன் இந்த வார்த்தையை. யார் அதிகாலையில ஜெபிக்காமல் இருக்கிறார்களோ அவர்கள் நீ வருகிற நாளிலிருந்து முதல் எழுந்த உடனே கர்த்தருடைய மகிமை, அந்த பிரசன்னத்தை தேட வேண்டும். நீங்கள் நாளை காலையில முதல் எழுந்த உடனே முகங்களெல்லாம் கழுவி ஆண்டுடைய சமூகத்தில் காத்திருங்க. அந்த நாள் முழுவதும் உன்னுடைய குடும்பத்துல ஆசீர்வாதங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்க. பாக்கெட்ல பணம் இருக்காது, ஆனா பேங்க்ல கோடிக்கணக்கான பணம் நிரம்பதை போல அந்த விசுவாசம் உங்களை நிரப்பிக் கொண்டே இருக்கும். உண்மையை சொல்றேன், நீங்க மற்ற இடத்துல நாளைக்கு காலையில எழுந்த உடனே ஐயோ என் பிள்ளைக்கு நான் ஃபீஸ் கட்டல, அவங்க இடத்துல போயிட்டு நான் காசு வாங்கணும் என் பிள்ளைக்காக சொல்லிட்டு உங்களுடைய கரத்தை நீ இப்படி நினைக்கலாம். நீ அதை கட் பண்ணிட்டு க்ளோரி, நீ அதை கட் பண்ணிட்டு காலையில எழுந்த உடனே ஷெதே போது கராதனியா, ஐயா உண்மையா இந்த இடத்துல தேவ ஆவியனுடைய மகிமை சூழ்ந்திருக்கிறது. தரிசனத்துல உணர்ந்து நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். இந்த வேலை ஒரு வெள்ளாடை தரித்தவர், முகங்கள் அவருடைய கண்கள் அந்த முகங்களை பார்க்க முடியவில்லை, கரங்கள் கால்களை பார்க்க முடியவில்லை. அந்த நிழல் நம்முடைய நடுவில் உலாவிக் கொண்டிருக்கிறது தேவச்சனமே. நம்முடைய நடுவில் உலாவிக் கொண்டிருக்கிறது தேவச்சனமே. இந்த காலையில எழுந்து ஜெபின்னு சொல்லும் பொழுதே ஆண்டுடைய மகிமை உலாவுதுகள் என்றால் ஏதோ ஒரு ஆசீர்வாதம் உங்களுக்காக ஆண்டவர் வைத்திருக்கிறார். இந்த ஆசீர்வாதத்தை ஐயா தயவுசெய்து இந்த ஆசீர்வாதத்தை எழுந்து போகாத. காலையில எழுந்த உடனே அவங்களை பார்க்கலாம், இவங்களை சந்திக்கலாம். இல்ல, ரட்சகரை சந்தி. நீ ரட்சகரை சந்திக்க வேண்டும். அப்ப பாருங்க, நீங்க நினைக்கலாம் என் பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டுறதுக்காக, என் குடும்பத்து தேவைக்காக என் கரங்கள் இப்படி, ஐயோ அவங்களுக்கு பார்த்தாக்கா கொடுப்பாங்களும் சொல்லிட்டு நம்ம கரங்கள் இப்படி மாறும். இல்ல இல்ல இல்ல, நீ காலையில எழுந்தோடனே ஜெபித்து பார், உன் கரங்கள் இப்படி மாறும். எப்படி தெரியாது தெரியாது, ஆனால் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஐயா நானும் ஃபுல் டைம் மினிஸ்ட்ரி தான், என் மனைவி என்னோட தான் ஊழியத்தில் இருக்காங்க. என் மனைவி என்னோட தான் ஊழியத்தில் இருக்காங்க. என் சபை வாடகை எவ்வளவு தெரியுமா? 25,000 ரூபாய் மாசத்துக்கு. அது 2,000 ரூபாய் கம்மி பண்ணி 23,000 ரூபாய் கட்டுறேன் என் சபை வாடகை மாசத்துக்கு. காணிக்க குறைவுதான். எங்க சபையில் வருகிற எல்லாமே ஏழை ஜனங்க, கஷ்டப்படுகிற ஜனங்க. நான் இருதய ஆழத்துல என் ஜனங்களை ஆசீர்வதிப்பேன், என் ஜனத்தை ஆசீர்வதிப்பேன். ஆனா எப்படிதான் 5ஆம் தேதி ஆனா 23,000 ரூபாய் எப்படிதான் ஆண்டவர் கொடுக்க வைக்கிறாருன்னு தெரியல. காட்பாடி சர்ச்சி 5,000 ரூபாய் வாடகை, என் வீட்டு வாடகை 8,000 ரூபாய், கரண்ட் பில் எல்லாம் சேர்த்து 10,000 ரூபாய் எடுத்து, தண்ணி பில் எல்லாம் சேர்த்து. என் பிள்ளை படிக்கிறது பெரிய ஸ்கூல்ல சேர்த்துக்க 1.5 லட்சம் ரூபாய் கட்டி என் பிள்ளைய நான் படிக்க வைத்து கொண்டிருக்கிறேன். 1.5 லட்சம் ரூபாய் கொடுத்து எப்படி தெரியுமா ஆண்டவர் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறாரா? எப்படி தெரியல ஐயா. ஏன் தெரியுமா? அதோடைய ரகசியம் என்ன தெரியுங்களா?
காலையில இருட்டோடவே எழுந்து முதல் நான் யாரை தெரியுமா தேடுறேன்? எங்க அப்பாவை நான் தேடுறேன் ஐயா. என் அப்பாவை நான் தேடுறேன். ஒருத்தட்டையும் என் கரங்கள் இப்படி போல ஐயா. உண்மையாதான். ஒருத்தட்டையும் என் கரங்கள் இப்படி போல அள்ளி கொடுக்க வைத்துக் கொண்டிருக்கிறார். நம் தேவன் எப்படி தெரியுமா? கிள்ளி கொடுக்கிறவரா, அள்ளி கொடுக்கிறவரா ஐயா. நம்ம சிரிச்சுன்னு சொல்லாமே, கொஞ்சம் சிரிக்கலாமே. நம் தேவன் எப்படி அள்ளி கொடுக்கிறவர் ஐயா. வானத்தை திறந்து இடங்கொள்ளாத அளவுக்கு நம்மளை ஆசீர்வதிக்கிறவர், நம்மளை ஆசீர்வதிக்கிறவர். உன்னுடைய வருமானம் பத்தல் பையில போடுகிறதே போல போவாத ஐயா. உன்னுடைய வருமானங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கும் தேவச்சனமே. முதல் பாயிண்ட் என்ன தெரியுமா? எடுத்துக்கொள்ளலாம். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 17வது வசனம். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 17வது వచనం. నన్ను ప్రేమించు వారిని నేను ప్రేమించుచున్నాను. నన్ను జాగ్రత్తగా వెతుకువారు నన్ను కనుగొందురు. என்னை சிநேகிக்கிறவரை நான் சிநேகிக்கிறேன். அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். ஆண்டவரை பார்க்கணுமா பார்க்க கூடாதா? ஆண்டவர் வந்து உங்களுக்கு முன்பாக ஒரு பேசுகிறார், ஒரு வார்த்தை சொல்கிறார். மகனே மகளே, உனக்கு என்ன வேண்டும் சொல்லு என்று ஆண்டவர் கேட்கிறார். நீங்க என்ன சொல்லுவீங்க? பேசலாம். அதான் நான் மாட மாறினு சொல்லிட்டு இல்லைங்களா பேசினேன். சொல்லுங்க சிஸ்டர். ஆண்டவர் வந்து ஜோர பேசலாம். வெக்கமெல்லாம் பட தேவை. நேரம் இல்லை, இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்குது. 5 நிமிஷத்துல முடிக்கணும். ஆண்டவர் வந்து உங்களிடத்துல வந்து கேட்கிறார், மகனே மகளே உனக்கு என்ன வேண்டும் கேட்கிறார். என்ன சொல்றீங்க? சத்து மாஸ்டர் சூப்பர். குடும்ப ஆசீர்வாதம். அப்புறம் பிரார்த்திக்கிற அந்த தேவனுடைய வல்லமை வேண்டும் சொல்றாங்க. அப்புறம் ஆத்மாக்கள் இன்னும் ஸ்திரமா பலப்படாது. அப்புறம் ஆவின் வரங்கள். சூப்பர். அதுக்கு அடுத்தது அபிஷேகம் அந்நிய பாஷத்தோடு. மல்லி ஞானம் வேண்டும். அதுக்கு அடுத்தது குடும்பம். ஒருத்தர் தான் சொல்லுங்கிறாங்க. கேக்குதுங்களா? என் சத்தம் கேக்குதுங்களா? பின்னாடி சொல்லுங்க. என்ன கேட்பீங்க? ஏசப்பா வந்து நிக்கிறாரு அவங்களுக்கு முன்பாக வந்து நிக்கிறாரு, வந்து அமர்றாரு சிம்மாசனத்துல. நீ போய் நிக்கிறீங்க. மகளே மகளே மகளேன்னு சொல்றாரு. அது ஒரு வார்த்தை படிக்கலாம். படிச்சீங்க வாசனம். நீதிமொழிகள் 8:17. என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன். அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். திடீர்னு இப்போ கீழ்ப்படிந்து ஆண்டுடைய வார்த்தைக்கு நாளைக்கு காலைல போய் பிரேயர் பண்றீங்க. ஆண்டுடைய மகிமை அப்படியே முகமுகமா இறங்கி வருது. முகமுகமா இறங்கி வருது. இறங்கி வந்த உடனே மகளே மகளே உனக்கு என்ன வேண்டும் என்று ஆண்டவர் கேட்கிறார். அதுக்கு தாங்கள் என்ன கூறுவீர்கள்? சொல்லுங்கள் தயவு செய்து. சமாதானம். அடுத்தது அவ்வளவுதான். சரி, என்ன தெரியுமா? இதுதான் நம்முடைய சிந்தனைக்குள் இருப்பது எல்லாமே. நீங்க ஜெபிக்கிறீங்களா இருந்தா நீங்க என்ன தெரியுமா கேட்பீங்க? நல்ல அபிஷேகத்தில் நிரம்பி பல மணி நேரம் விடாமல் ஜெபிக்கிறவங்க, ஆண்டவரே எனக்கு எதுவும் வேண்டாப்பா, நீங்களே போதும் ஏசப்பா. கரங்களை தட்டலாயா. என்ன தெரியுமா? ஆண்டவர் எங்களுக்கு முன்பாக வந்து நின்று, மகனே என்ன வேண்டும்? எனக்கு ஒண்ணு வேணாயா, நீங்க என்னோடு இருங்கப்பா, அது போதும். எப்படி? நீங்க என்னோடு இருங்கப்பா, அது போதும். இப்ப சொல்லுங்க, நாளைக்கு காலையில நீங்கள் முழங்கால் படிட்டோ அமர்ந்தோ ஜெபிக்கிறீங்க. ஜெபிக்கிறீங்களா இல்லீங்களா? அவ்வளவுதானா? வாலிப பெண் பிள்ளைங்க சத்தம் வருது. ஜெபிக்கிறீங்களா? ஒரு முறை உடன்படிக்கை செய்தாலும் அந்த உடன்படிக்கை முறியடிக்க கூடாது. சாபத்துல விழுந்து விடுவீங்க. ஜெபிக்கிறீங்களா இல்லீங்களா? ஜெபிக்கிறீங்களா இல்லீங்களா? ஜெபிக்கிறீங்களா இல்லீங்களா? ஸ்தோத்திரம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆண்டவர் நீங்க நாளைக்கு காலையில அமர்ந்து ஜெபிக்கும் பொழுது
ஆண்டவர் வந்து மகளே 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 பெயர் சொல்லி ஆண்டவர் அழைக்கிறார். உனக்கு என்ன மகளே வேணும் என்று இயேசப்பா கேட்கிறார். சகோதரிகளே, என்ன ஆண்டவரிடத்தில் கேட்பீர்கள்? மறுபடியும் ஒரு விஷயம் சொல்வீர்களா? நீங்க போதும் இயேசப்பா. ஐயா, அவர் வந்து விட்டால் எந்த ஆசீர்வாதங்கள் தடைபடும் ஐயா? புரியுதுங்களா நான் கொடுக்கிறது வார்த்தை? என்னை தேடுகிறவர்கள் கண்டறிவார்கள். ஆண்டவரை ஒரு விஷயம் நீங்க பார்த்துட்டீங்கன்னாக்கா உலகத்துல சமாதானம் வந்துடும், பிரச்சனைகள் மாறிடும், துன்பங்கள் மாறிடும், கண்ணீர்கள் மாறிடும், வியாதி மாறிடும், வறுமைகள் மாறிடும், துக்கங்கள் மாறிடும், எல்லாமே மாறிடும் ஐயா. ஆவின் வரங்கள் வந்துடும், ஆவின் கனிகள் வந்துடும், ஆத்ம பாரங்கள் கிடைக்கும், ஜெப வல்லமை எல்லாமே வந்துவிடும், எல்லாமே வந்துவிடும். தேவச்சனம் அதை கேளுங்க. அப்ப நீங்க எல்லாவற்றிலிருந்தும் விடுதலை ஆக வேண்டும் என்றால் அதிகாலையில் எழுந்து இரட்சகரை தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும். தேவச்சனம் அம்மா இல்லீங்களா? இரட்சகரை தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும். இரண்டாவது பாயிண்ட் 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அவர் அதிகாலையில் எழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டு ராமாவில் இருக்கிற தங்கள் வீட்டுக்கு திரும்பி போனார்கள். எல்கானா தன் மனைவியாக அன்னாளை அறிந்தான். கர்த்தர் அவளை நினைத்தருளினார். கர்த்தர் அவளை நினைத்தருளினார். அன்னாளுடைய வரலாறு எல்லாருக்கும் தெரியும். பைபிள் ஸ்டடின்னு வந்தாக்கா அன்னாலை கிழித்தெடுப்போம். உண்மை. பைபிள் ஸ்டடின்னு வந்தாக்கா பைபிள் டீச்சிங், பைபிள் காலேஜ்ல அந்த மாதிரி நீங்க இருந்தீங்கன்னாக்கா அன்னாலை கிழித்து கொடுப்போம் உங்களுடைய கரத்துல. இந்த வேலை நாங்கள் அதை செய்ய வரல. அன்னால் நல்லவங்க தான், சரிங்களா? பைபிள் ஸ்டடி வரும்போது உங்களுக்கு அப்படி நாங்கள் பிரசங்கிப்போம். அப்படி டீச்சிங், இப்போது பிரீச்சிங், போதிக்கிறோம், இப்போது போதித்துக் கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது அன்னாளுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. அன்னாளுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. அன்னாள் வந்து வருஷத்துல ஒரு முறை வந்து தேவனுடைய சமூகத்துல பலியிடுகிறார்கள். கணவன், அன்னாள், அந்த இரண்டாவது அவன் கணவனுடைய இரண்டாவது மனைவி வந்து குடும்பத்தோடு பலியிடுகிறார்கள். எல்லாம் கேலி பரிகாசம், நிந்தைகள், அவமானங்கள். ஐயா, நல்லா உணர்ந்து கேளுங்க. நீ யாருக்கு முன்பாக அவமானப்பட்டு துக்கப்பட்டு தலை குனிந்த நின்றாயோ, அண்ணாளுடைய வாழ்க்கை தலை குனிந்த ஒரு நிலைமை வாழ்ந்து கொண்டிருந்தார். பார்க்கிறவர் எல்லோரும் அண்ணாலை கேலி பரிகாசம் செய்து, நிந்தித்து, அவமானம் செய்து, வீணான வார்த்தைகள் மூலமாக இருதயத்தை குத்தினார்கள். தேவச்சனமே, இது போல எத்தனை பேர் அவமானப்பட்டு துக்கப்பட்டு கலங்கி தலை குனிந்த ஒரு நிலைமையில வந்திருக்கிறீர்கள். இந்த வேளையில இந்த மனுஷனை நம்பினேன், என்னை கைவிட்டார்கள். எனக்கு முன்பாக நன்றாக பேசுகிறார்கள், எனக்கு பின்பாக குத்துறதை போல. எந்த மனுஷனை நம்பாதீங்க, இரட்சகர் ஒருவரை நம்புங்க. தேவச்சனமே, அன்னால் அவமானப்பட்டு கூலி குறுகி நின்றால், ஐயா ஒரு குழந்தை பாக்கியம் இல்லை, அது எவ்வளவு பெரிய அவமானம் தெரியுமா? ஆண்டவர் இந்த கரத்தோடு கரம் செய்து எத்தனை குழந்தை பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார் தெரியுமா? எத்தனை குழந்தை பாக்கியம் தெரியுமா? சிலருக்கு இரட்டை குழந்தைகளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். சாத்தான் கர்வத்தை அடைத்து வைக்கிறான். இவர்கள் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெறக்கூடாது, தேவனுடைய சாபத்துக்குள்ள விட வேண்டும் என்று எத்தனை கர்வத்தை அழைத்து வைக்கிறான் தெரியுமா? பிள்ளைகள் கர்த்தரால் வரும் ஒரு ஆசீர்வாதம், ஒரு சுகந்திரம், ஒரு ஆசீர்வாதம், அந்த ஆசீர்வாதத்தை சாத்தான் தடைபடுத்துகிறான், தடுத்து நிற்க வைக்கிறான். ஆனால் அன்னால் வந்து என்ன தெரியுமா செய்கிறார்கள்? தேவாலயத்தில் வந்து அழுது புலம்பி ஜெபிக்கிறார்கள். அழுது புலம்பி ஜெபிக்கிறார்கள். எப்பொழுது தெரியுமா அந்த கர்ப்பம் திறக்கப்பட்டது? அந்த 19ஆம் வசனத்தை ஒரு விஷயம் படிக்கலாம். அவர்கள் அதிகாலையில் எழுந்து, எப்படியா?
அவர்கள் அன்னாள் தன் கணவன் அதிகாலையில் எழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டு எப்படி கர்த்தரை பணிந்து கொண்டான எந்த வேளையில? அதிகாலையில், காலை வேளையில. ஐயா, கர்த்தரை பணிந்து கொண்டான். ராமாவில் இருக்கிற தங்கள் வீட்டுக்கு திரும்பி போனார்கள். ஆண்டவரை துதித்து காலையிலே துதித்தோட நாமத்தை மகிமைப்படுத்தி ஜெபங்களை ஏறெடுத்து தன் வீட்டுக்கு கடந்து போனார்கள். எல்கானா தன் மனைவியாகிய அன்னாளை அறிந்தான். கர்த்தர் அவளை நினைத்தருளினார். நினைத்தருளினார் என்ன தெரியுங்களா? ஆசீர்வதித்தார். எப்பொழுது தெரியுமா அந்த ஆசீர்வாதங்கள் இறங்கி வந்தது? எப்பொழுது இறங்கி வந்தது? காலையில் எழுந்து ஜெபிக்கும் பொழுதுதான் அந்த ஆசீர்வாதங்களை நீங்கள் பார்க்க முடியும். காலையில் எழுந்து யாரு ஜெபிக்காமல் உலக காரியங்கள் போறீங்களோ உங்க வேலையில இன்கிரிமெண்ட் கிடைக்காது. தீர்க்க தரிசனம், உங்க வேலையில இன்கிரிமெண்ட் கிடைக்காது. உங்க வேலையில salary இன்கிரிமெண்ட் ஆகாது. உங்க வேலையில சமாதானம் இருக்காது. குடும்பத்துல சமாதானம் இருக்காது. மனைவி பிள்ளைகள் தாய் பிள்ளைகள் நடுவில் சமாதானத்தை பார்க்க முடியாது. கணவர் மனைவி நடுவில் சமாதானத்தை பார்க்க முடியாது. நீ காலையில் எழுந்து ஜெபிக்கும் பொழுதுதான் ஆண்டவர் திறந்து கொடுப்பார் ஆசீர்வாதத்தை. நீ ஜெபிக்காமல் இருந்தால் ஆசீர்வாதத்தை நீ பெற முடியாது. தேவச்சம் இதுதான். இன்னும் இருக்குது, நிறைய பாயிண்ட் இருக்குதுங்க. போதும், இவ்வளவு பாயிண்ட் உங்களுக்கு போதும் என்று நினைக்கிறேன். எனக்கு திருப்தி ஆகல. நாங்களாம் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் திருப்தியா கொடுக்கிறவங்க. எனக்கு திருப்தி ஆகல. ஏன்னா நாங்க இங்க முடிச்சுக்கிட்டு மறுபடியும் வண்டியில டிராவல் பண்ணி மறுபடியும் சபைக்கு போயிட்டு அங்க 1 மணி நேரம் மெசேஜ் கொடுத்து மறுபடியும் கேர் கொடுத்து வந்து அங்க வண்டியை வச்சுட்டு மறுபடியும் பஸ்ஸில் ஏறி வேலூர் போயிட்டு அங்க 5:30 மணிக்கு ஆராதனை செய்து தேவனுடைய வார்த்தையை கொடுத்து மறுபடியும் நைட்டா வந்து நாளைக்கு ஊழியங்கள் செய்யணும். அவ்வளவு இருக்குங்க. அதனால நேரம் இல்லை. அதனால நாங்க கர்த்தர் பெரியவர். அல்லேலூயா. எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறீங்க இந்த வேலை? உண்மையாக காலையில இருந்தாலும் சகோதரி யாரு இல்லையா? தங்கச்சி பாருங்க யாரு இல்லையா? ஐயா, காலையில் எழுந்து நீ ஜெபித்து பாரு. உன்னுடைய வாழ்க்கை அந்த நாள் முழுவதும் எப்படி இருக்கும்? கடமைக்காக ஜெபிக்க கூடாது. நீ கடமைக்காக ஜெபிக்க கூடாது. உண்மையாக உன் இருதயத்தோடு உன் இருதய ஆழத்திலிருந்து ரட்சகரை நோக்கி நீ கூப்பிட வேண்டும். தேவச்சன் சரி, எல்லாரும் ஒரு விஷயம் ஆண்டுடைய சமூகத்தில் உங்களை தாழ்த்தி கண்களை மூடி, தகப்பனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன், துதிக்கிறேன். உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஐயா.